ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? அண்ணன் தம்பிங்க எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க மாமியார் இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, காசு கொடுத்துருக்கூடாது, உனக்குலாம் சுயமரியாதை ஒன்று இருக்குடா, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கிறா. நீ நீ இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் அவன் வளரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்லுவாங்க. மரியாதைன்னு ஒன்று இருக்கணும். ஆமாடா, உன்ன மாதிரி மாமனார் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்பா காசில் ஆரம்பித்தது தான் கடை அப்படின்னு சொன்னோடனே, என்னடா இப்போ நான் உன் ஷேர் எல்லோரும் எங்கள் ஷேர் கொடுத்தோன்னே எங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்காது, இப்போ என்ன நான் பொண்டாட்டி காசில் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட டிஷர்ட் போய் மனோஜ் பிடிப்பாங்க. என்னடா நீங்கள் சண்டை போட்டுக்குவீங்க, ஏன் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா, நான் என்ன இருந்தாலும் என் காசில் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. சரி, அண்ணன் தம்பிக்குள்ளே தான் பிரச்சனைன்னு பார்த்தா கீழே வந்தால் மருமகளுக்குள்ளேயே பிரச்சனை. ஸ்ருதி, நீங்கள் சொல்லுங்கள், வாய்ப்பு இருக்கும்போதே காசு கிடைக்கும் போதே ஓப்பன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மீனா சொல்லுவாங்க, என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, மாமனார் பணத்தில் யாரும் ஆரம்பிப்பாங்களா, ஏங்க மாமனார் பணம்னா என்னென்ன அப்படின்ட்டு, வாய்ப்பு வரும்போதே நம்ம தொடங்கிடணுங்க, வயசாகிடுச்சுன்னு என்னங்க பண்ணுறது அப்படி. ஆமாம் உங்களை மாதிரி மாமாவோட பணத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ரோகிணி கோவந்துடும். ஏங்க எங்கே சுற்றினாலும் நீங்கள் அங்கேயே வரீங்க, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேறு வேலையே இல்லையா, எங்கே சுற்றினாலும் அங்கேயே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி அவங்க போயிடுவாங்க. அப்புறம் ஸ்ருதிகிட்ட சொல்லுவாங்க, அவங்கள பற்றி நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது, நீங்கள் விடுங்க, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க பணத்தில் ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க. அப்புறம் மேலேருந்து முத்து வந்து சொல்லிகிட்ருப்பாங்க, மேலே இதே தான் நடக்குது, இங்கேயும் இதே தானா, நீ சுயமரியாதை சொல்லி உன் மரியாதை எங்கே போயிடுச்சா? இல்லை அப்படி சொல்லலை, சும்மா கிண்டல் பண்ணுறேன், சரிவா எல்லாம் அவங்கவுங்க பார்த்துப்பாங்கப்பா, படுக்கலாம், எல்லாம் வேலையை முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வரும். அப்புறம் கிளம்பி போவாங்க. உங்களுக்கு மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குமா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50,000 வாங்கிக்கோங்க, 2 லட்ச ரூபா ஆர்டரு, நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா நான் 2 லட்ச ரூபா உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு சைன் போடுவாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வருது. இது சின்னமணி அம்மா வேலை தான் நினைக்கிறேன், ஆனால் என்னென்னு தெரியல. அதுக்கப்புறமா ரொம்ப நன்றிங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீதி பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெளியே வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோடனே சின்னமணி அம்மா வருவாங்க. என்ன கண்ணு, நான் சொன்ன மாதிரியே முடிச்சிட்டியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக பண்ணிவிட்டு கண்ணு, ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட வந்து எனக்கு கை கொடுங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. இது மாதிரி எனக்கு 2 லட்ச ரூபா ஆர்டர் கிடச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. தூக்கிட்டு சுற்றுவாங்க. என்னடா பண்ணுறீங்க, சுற்றுக்கு போய் ரோட்டில் சுற்றக்கூடா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு சொல்லுவாங்க கோவமாக விஜயா. அதுக்குள்ளே என் பொண்ணாட்டி நான் சுற்றுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சரி உட்காருங்க எல்லோரும், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆர்டர் கிடச்சிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்குள்ளே மன்னிச்சு 2 லட்சம் தானே, என்ன 2 கோடி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே முத்து அந்த சும்மா குடைச்சிடுவாங்க. நீ பார்க்கில் படுத்திருந்ததெல்லாம் ஞாபகம் இல்லையா, 10 ரூபாய்க்கு யார் கையை ஏந்தி நின்று ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசும்போது அமைதியாகிடுவாங்க. அப்புறம் அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ உழைச்சாலே அது காசு 1 ரூபானாலும் பெருசு தான், நீ ஏன் மற்றவங்கள இலக்காரமாக பேசுகிற, ரொம்ப சந்தோஷம் மீனா, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ வரும். ரவி வந்து மாமனார் பணத்தில் ஆரம்பிக்கிறது தப்பா சரியானு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.